Hi students, in this video 10th max exercise 4.1 இது ஒரு சிம்பிளான geometry, simple and important geometry பார்க்கலாம். Let's read the question. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2 by 3 of the corresponding sides of a triangle PQR. Scale factor 2 by 3 கொடுத்திருக்கு. இது ஒரு easy geometry. Rough diagram இங்க வரைஞ்சிருக்கேன். PQR இங்க ஒரு parallel line P dash and R dash வரைஞ்சிருக்கு. triangle வரைஞ்சிக்கலாம். அது இந்த triangleக்கு measurement ஒண்ணும் இல்ல. 4 cm எடுத்துக்கங்க. இந்த 3 சைடும் 4 cm எடுத்துக்கங்க. ரைட்டா? இது பேர் கொடுங்க PQR. இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. Qல வச்சு ஒரு acute angle இந்த மாதிரி லைன் போடுங்க. போட்டாச்சா? காம்பஸ் எடுத்து 1 சென்டிமீட்டர் இல்லாட்டி 1.5 சென்டிமீட்டர் வச்சு இந்த Qல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஸ்கேல் ஃபேக்டர் 2 by 3 இருக்கு. பெரிய நம்பர் 3 தானே, 3 ஆர்க் கட் பண்ணணும். 1 இதுல வச்சு 2 and 3 ஆயிடுச்சா? இதுக்கு பேர் கொடுத்துடலாம். this is Q1. இங்க Q இருக்கு இல்லையா? Q1 Q2 இது Q3. ஃபர்ஸ்ட் இந்த Q2 Q3 க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். Q3 க்கும் R க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஆங்கிள் பாருங்க, ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பாருங்க, 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கங்க. இந்த ஆர் கட் பண்ணும். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டச் ஆகணும். பண்ணியாச்சா? அப்புறமா மேல 2 நியூமரேட்டர்ல 2 இருக்கா, 2ல வச்சு அதே மெஷர்மெண்ட்ல ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க. இங்க வச்சு இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்க். இப்போ என்ன பண்ணணும், இதுல Q2 ஏன்னா 2 தானே நியூமரேட்டருக்கு, Q2ல வச்சு ஒரு பேரலல் லைன் டிரா பண்ணணும். அவ்வளவுதான். இது முடிஞ்சதா? இதுக்கு இங்க R இருக்கு இல்லையா, R டேஷ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதே போலதான் இங்க வச்சு Rல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கங்க. இந்த 2 லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டச் ஆகணும். அதே Rல வச்சோம் இல்லையா, R டேஷ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஆர்க் கட் பண்ணும். கட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இங்க வச்சு இதுக்கு மேல ஒரு ஆர்க் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? அப்புறமா இங்க ஒரு டாட் வச்சு பாயிண்ட் வச்சு இந்த R டேஷ் உடைய பாயிண்டும் அந்த பாயிண்டும் அதுக்கு நடுவுல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆச்சா? இந்த பேரலல் ஆயிடுச்சு. இது P இருக்கு, Pக்கு முன்னாடி P டேஷ்னு எழுதிருக்கேன். இவ்வளவுதான், சிம்பிள். இது கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க புக்ல இருக்கு இல்லையா, அதே போல எழுதணும். இந்த ஸ்கேல் ஃபேக்டர் தான் மாத்தி எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.